உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எழும்பி உலகத்துக்காக திறப்பலன் என்று ஜெபித்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அழிவை தடுத்து தேசத்தை ரட்சிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். தேசத்தின் பாவத்தை தன்னுடைய பாவமாக எடுத்துக்கொண்டு ஜெபம் செய்வது, அதுதான் திறப்பலன் என்று ஜெபிப்பது. உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுப்புதல் அக்னி என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எழுப்புதல் திட்டத்தில் இணைந்திருக்கும் நாம் தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய இருதயம் திறப்பிலே நிற்கும் ஒரு மனிதனை தேடுகிறது. ஒரு மனிதனின் ஊக்கமான ஜெபம் தேவன் தேசத்தை அழிக்காதபடி தடுத்து நிறுத்தும். எந்த அளவுக்கு ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அழிவை நிறுத்தி ஆத்துமாக்களை அறுவடையாக தருவார். திறப்பிலே நின்று தேசத்தை காப்போம், எழுப்புதல் தீயை பரவ செய்வோம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை நான் தேடுகிறேன், ஒரு மனிதனை நான் தேடினேன். எதற்காக? தேசத்துக்காக ஒரு மனிதனை தேடினேன். ஒரு தேசம் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கப்பட ஒரு மனிதனை தேடினேன். ஒரு தேசம் அழிக்கப்படாம பாதுகாக்கப்படணுமானா ஒரு மனிதன் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ தேவன் ஒரு மனிதனை தேடி ஒருவனை காணேன் என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். நான் ஒரு ஆளை தேடினேன், தேசம் எங்கிலும் யாராவது ஒருவர் இருப்பாங்களான்னு தேடி தேடி பார்த்தேன், ஒருவரும் இல்லை. ஒரு வேதனையோட ஏமாற்றத்தோடு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுவதை போல் இருக்கிறாரு. அப்போ தேசம் அழிக்கப்படாமல் இருக்கணுமானா ஒரு மனிதன் ஜெபிக்கணும். தேவனுக்கு தேசத்தை அழிக்க விருப்பம் இல்லை. ஏன் தேசத்தை அவர் அழிக்கணும் அப்படின்னா, பாவம் பெருகும் பொழுது அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டே ஆக வேண்டும். அதனால தான் சாத்தான் ஒரு தேசத்திலே பாவத்தை பெருக பண்ணி அழிவை கொண்டு வருவான். சாத்தானுக்கு தெரியும் அவனால தேசத்தை அழிக்க முடியாது. கர்த்தர் தான் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறவர். கர்த்தரே ஒரு தேசத்தை அழிக்கும்படிக்கு அவன் உலகத்திலே கிரியை செய்வான். ஒரு தேசத்திலே பாவத்தை பெருக பண்ணி அது பரலோகம் வரைக்கும் ஏற்றி தேவனை துக்கப்படுத்துமானால் தேவன் நியாய தீர்ப்பு செய்யும்படி இறங்கி வருவார். அப்போ அந்த தேசம் நியாய தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டு அழிக்கப்படும். இதான் சாத்தானுடைய திட்டம். அதனால தேசத்தில் பாவத்தை பெருக பண்ணி தேவ கோபத்தை பெருக பண்ணி தேவனே தேசத்தை அழிக்க முடியாத காரியத்தை செய்வது தான் சாத்தானுடைய திட்டம். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேசத்தை அழிக்க அவர் விரும்புவதில்லை, தேசத்தை பாதுகாக்க ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய இந்த திட்டம் நிறைவேற பூமியில் இருக்கிற ஒரு மனிதன் அவசியம். உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எழும்பி உலகத்துக்காக திறப்பலன் என்று ஜெபித்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அழிவை தடுத்து தேசத்தை ரட்சிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். இந்த தேசம் அழிக்கப்படாதபடி பாதுகாக்க ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஒருவனை நான் காணவில்லையே என்று வேதனையோடு சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன் தேசத்தை அழிக்க வேண்டும்? அந்த எசேக்கியேல் 22 அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால்
தேசம் எப்படி இருக்கிறது என்பதை அங்கு சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் ஆத்மாக்களை பட்சிக்கிறவர்களா இருந்தாங்க, விலையேறப்பட்ட பொருளுக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களா இருந்தாங்கன்னு 25ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 26ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆசாரியர்கள் வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள், வசனத்தை புரட்டினாங்க, சொந்த காரியங்களை போதனையாய் போதித்தாங்க, வேத வசனத்துக்கு தவறான அர்த்தம் கற்பித்தாங்க, அவங்க வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் என்பதாய் பார்க்கிறோம். அதனால தேவன் அவள் மத்தியில் கனவீனம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தர் கனவீனம் பண்ணப்பட்டார் என்பதாய் பார்க்கிறோம். 27ஆம் வசனம் வாசிக்கும் போது தேசத்தினுடைய பிரபுக்கள், தேசத்தை ஆளுகிற அதிகாரிகள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருந்தாங்க. அவங்க இறை கவுகிற ஓநாய்கள், தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருந்தார், மக்களை வேட்டையாடுகிற ஓநாய்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. மறுபடியும் 28ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய்யான சாஸ்திரத்தை ஜனங்களுக்கு சொல்லி, அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாங்க. பொய் சாஸ்திரங்களை ஜனங்களுக்கு போதித்தாங்க. இதெல்லாம் தேசத்தில் நடக்கிறது. தேவன் அதையெல்லாம் பார்த்தார். தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தான் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். தேசத்துள்ள ஜனங்கள் இப்படி, தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், ஜனங்கள் எல்லாருமே தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். தேசத்தை தீட்டுப்படுத்தி துக்கப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து பாவத்தை பெருக பண்ணிவிட்டார்கள். இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இந்த தேசம் அழிவுக்கு பாத்திரமாய் இருக்கிறது, நான் இதை அழிக்க வேண்டியது என்னுடைய நீதி. ஆனால் நான் அழிக்க விரும்பவில்லை, நான் இதை ரட்சிக்க விரும்புகிறேன். அதற்கு ஒரு மனிதன் வேண்டும், திறப்பிலே நிற்பதற்கு ஒரு மனிதன் வேண்டும் என்று தேடுகிறார். இந்த மனிதன் எழும்பி என்ன செய்யணும்? தேவனிடத்திலே பரிந்து பேசி ஜெபம் செய்வது. அதாவது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாய் நின்று பரிந்து பேசி ஜெபம் செய்வது. ஒரு வேத வசனத்தை பார்த்தால் நமக்கு அர்த்தம் விளங்கும். 106ஆம் சங்கீதம் 22, 23 வசனம் பாருங்க. 106ஆம் சங்கீதம் 22, 23 வசனம். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்தபோது ஜனங்கள் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். அவங்க எகிப்து தேசத்தில் இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்து அந்த ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து வெளியே கொண்டு வந்தார். இவங்களுக்காக கடலை 2ஆக பிளந்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். இப்படி ஆண்டவர் அவங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்து அதிசயமாய் நடக்கின போதிலும் அவர்கள் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். தங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்து கொண்ட தேவனை மறந்து விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்தாங்க, விளையாட ஆரம்பித்தார்கள். அவங்க விக்கிரக ஆராதனை செய்து தேவனை துக்கப்படுத்தி விபச்சார வேசித்தனத்தில் ஈடுபட்டு தேவனை துக்கப்படுத்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். மோசேகிட்ட சொல்றார், மோசே, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனத்தை பாரு, நான் அந்த மக்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தேன், அற்புதம் செய்தேன். அவங்க விக்கிரகத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க பாரு, கன்று கொட்டியை வைத்து விபச்சார வேசித்தனம் துணிகரமாக செய்கிறாங்க பாரு, நான் அவங்கள நாசம் பண்ணுவேன். இவங்க தகுதியான மக்கள் அல்ல, அதனால நான் அவளை அழிக்கும்படி என்னை விட்டுவிடு என்பதாய் ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே பாருங்க, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, தேவனுடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு
அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே அவர் நின்றார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் முதல்ல மோசைகிட்ட பேசும்போது, மோசே, யாத்திராகமம் 3 அதிகாரத்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க கஷ்டப்படுறாங்க, என் ஜனத்தை நீ மீட்டு கொண்டு வரணும் வா என்று அழைப்பு கொடுத்தார். என்னுடைய ஜனம் அவங்கள அழைச்சிட்டு வரணும்னு தான் மோசையை கூட்டி கொண்டு போனார். இப்போ ஆண்டவர் சொல்றார் மோசைக்கிட்ட, மோசே, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனம் தங்களை கெடுத்து கொண்டாங்க. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய மனசு வேதனைப்பட்டு முதல்ல என் ஜனம்னு சொன்ன ஆண்டவர் மோசைக்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஜனம் நீ எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தீங்கள, இந்த மக்கள் பண்றதை பாரு, விக்கிரகத்தை வணங்கி அவங்க தெய்வமல்லாத தெய்வம்னு சொல்லி நான் இவ்வளோ அற்புதத்தை செய்தோம், அவங்க அதன் மீது நம்பிக்கை வச்சு என்னை விட்டு இப்போ சோரம் போயிட்டாங்க பாருங்க, விபச்சார வேசித்தனம் பண்ணி என்னை துக்கப்படுத்திட்டாங்க, உன்னுடைய ஜனம் தங்களை கெடுத்து கொண்டாங்க, அவர்களை அழிக்கும்படி என்னை விட்டு விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் எது போய் வாசித்து பார்த்தா மோசே என்ன சொல்றார், இல்லை ஆண்டவரே, எகிப்து தேசத்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்காக பரிதாபம் கொள்ளும். அவரு எப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தர் சொல்றாரு, உன் ஜனம் தன்னை கெடுத்து கொண்டாங்க. நீ மோசே சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, உங்களுடைய ஜனத்தின் மீது உமக்கு கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு பரிந்து பேசுகிறார். ஆண்டவருக்கு மோசைக்கு நடக்கிற கான்வர்சேஷனை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆண்டவர் கோபத்தோட மோசைக்கிட்ட அந்த மக்களை குறித்து பேசுகிறார். மோசே பரிந்து பேசுகிறார். யார் இந்த ஜனங்க? மோசைக்கு விரோதமாக கல் எடுத்தவங்க, மோசையை கொண்டு விடும்படிக்கு கற்களை எடுத்தவங்க, மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தவங்க. அந்த ஜனங்களுக்காக மோசே திறப்பில் நின்று மன்றாடுகிறார். திறப்பில் நிற்பதனால் என்ன? ஒரு பக்கம் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஒரு தேசத்தில் பாவம் பெருகிவிட்டால் அந்த தேசத்தை நியாயத்தி இருக்கிற நியாயாதிபதி. இப்போ ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் ஜனங்கள், இந்த ஜனங்களை பார்த்தா பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்திட்டாங்க. தேசத்தை பார்த்தால் தேசம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. அப்போ இது அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிறது. தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து தன்னுடைய நீதியின்படி அவர் நியாய தீர்ப்பு செய்ய அழிக்க வேண்டும். இப்போ நீதி செய்கிற தேவன் நியாயத்தீர்ப்பு செய்கிற கர்த்தருக்கும் பாவம் செய்த மனிதர்களுக்கு நடுவில் ஒரு மனிதன் போய் நிற்கிறான். ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன், அவன் பரிந்து பேசி அவங்களுக்கு இரக்கம் செய்யும், அவர்களை மன்னியும் என்று மன்றாடி அவன் ஜெபம் செய்கிறான். மோசையினுடைய ஜெபத்தின் நிமித்தம் மோசே மன்றாடினார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேருடைய மன்றாட்டின் நிமித்தம் ஆண்டவர் மனம் மாறினார், ஆண்டவர் இரக்கம் காட்டினார். ஒரு மோசையின் நிமித்தம் அவ்வளோ ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். இதுபடித்தான் ஆண்டவர் தேசத்தை பார்க்கிறார். தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து சோரம் போய்விட்டார்கள். அதனால் தேவனுடைய உள்ளம் துக்கப்பட்டு, நான் இவர்களை அழிக்க வேண்டும், இந்த தேசம் அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அழிக்க மனம் இல்லை. அப்போ யாராவது தரப்பில் நிற்பாங்களான்னு தேடுகிறார். ஒரு மனிதன் தரப்பில் நின்றால் போதுமென்று ஏக்கத்தோடு பார்க்கிறார். அது மாதிரி ஒரு மனிதன் தரப்பில் நின்றா மாற்ற வருமா என்று சொன்னால், ஒரு மோசே தரப்பில் நின்றதுனால கர்த்தர் மனம் மாறினார். ஒரு நெகேமியா தரப்பில் நின்று அழுது செபித்ததுனால பாழாய் கிடந்த எருசலேம் பட்டணம் திரும்ப கட்டப்பட்டதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஒரு எஸ்தர், ஒரு மொர்தெகாய் தரப்பில் நின்று கண்ணீர் விட்டு ஜெபித்ததுனால 127 நாடுகளில் இருந்த யூத ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அழிவுக்கு தப்பி கொண்டார்கள் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம்.
ஒரு தானியேல் திறப்பில் நின்று உபவாசம் பண்ணி வயதான நாட்களில் மந்தாடினதுனால சிறையிருப்பில் இருந்த மக்கள் மறுபடியும் சொந்த தேசத்திற்கு திரும்பும்படியான ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். நெகேமியா ஜெபித்தார், ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்துவிட்டோம், நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று தேசத்தின் பாவத்தை தன்னுடைய பாவமாக எடுத்துக்கொண்டு ஜெபம் செய்வது, அதுதான் திறப்பில் நின்று ஜெபிப்பது. ஆண்டவரே, இவங்கெல்லாம் பாவம் செய்துட்டாங்க, நான் மந்தாடுகிறேன், அப்படி அல்ல, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்து விட்டோம். தானியேல் 9 அதிகாரத்தில் ஜெபிக்கும் பொழுதும், ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமற் போனோம் என்று தன் ஜனத்தோடு தன்னை இணைத்து கொண்டு தானியேல் ஜெபம் செய்கிறார். அதே மாதிரி நம்முடைய ஜனத்தோட நம்மை இணைத்து கொண்டு ஜெபம் செய்வது, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தி விட்டோம், நான் செய்யல அந்த பாவம்னு சொல்லி கொண்டிருக்காதபடி பாவம் செய்கிறவங்க நம்முடைய ஜனம், நம்முடைய பட்டணத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்கள். அப்போ நாம் அதை நம்முடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிப்பது. நெகேமியா மாதிரி, தானியேல் மாதிரி ஆண்டவரிடத்தில் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிப்பது தான் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம். அதுதான் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். அது விலைக்கரையும் கொடுத்து ஜெபிப்பது, தியாகம் பண்ணி ஜெபிப்பது, அதான் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். நெகேமியா உபவாசம் பண்ணி சாப்பாட்டை தியாகம் பண்ணி ஜெபித்தார். எஸ்தர் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து தன் உயிரை பணயம் வைத்து ஜெபித்தாள். நான் செத்தாலும் சாகிறேன் என்று உயிரை பணயம் வைத்து ஜெபம் பண்ணினாள். இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது ரத்தம் சிந்த, வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார். இப்படி ஒரு தியாகம் பண்ணி ஜெபிக்கிறதா திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறாரு. அதை நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற பட்டணத்தில் ஆண்டவர் சங்கார தூதனை அனுப்புகிறார். சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்து கொண்டு வருகிற தூதர்கள் அவர்கள். அவங்க சங்காரம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் வர்றாங்க. அவங்க வரும்போது கர்த்தர் ஒரு தேவதூதனை வைத்து ஒரு காரியம் செய்கிறார். தன்னுடைய அறையில கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு புருஷனை கூப்பிட்டு, தன்னுடைய அறையில மைக்கூடு இங்கு வைத்திருக்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு, ஒரு தேவதூதனை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. 4ஆம் வசனம், எசேக்கியேல் 9:4 வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய். எருசலேம் பட்டணத்துல தான் சங்காரம் வரப்போகிறது. பாவம் பெருகினதுனால எருசலேமில் உள்ள மக்களை தேவன் சங்கரிக்க போகிறார். அதற்கு தேவதூதர்கள் வந்துட்டாங்க. தங்களுடைய கைகளிலே அந்த சங்கரிக்கும் ஆயுதங்களை கொண்டவர்கள் 6 பேர் வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தூதனை அழைத்து, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அந்த நகரத்துக்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நல்ல கவனிங்க. பட்டணத்திலே செய்யப்படுகிற அருவருப்பான பாவங்களை கண்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறவர்கள், அவங்க நெத்தியில அடையாளம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடையாளம் போட்டு முடிச்ச பிறகு சங்கார தூதர்கள் வர்றாங்க. 5-6 வசனம் வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள்,
என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். எருசலேம் பட்டணத்திலே பாவம் பெருகிவிட்டார். விக்கிரகாராதனை, மந்திரவாதங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், பாவம் பெருகிவிட்டார். அப்ப ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு செய்ய சங்கார தூதர்களை அனுப்புகிறார். அதுல சங்கார முதியோர், வாலிபர், கன்னிகைகள், குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாரையும் சங்கரிச்சிரு. யாருக்கும் இறக்கம் காட்டாத. பார்க்குறோம்ல, ஒரு வெள்ளம் வருது, ஒரு பாதிப்பு வருது, குழந்தைகளும் சாகுறாங்க, வாலிபர்கள் சாகுறாங்க, வயசானவங்களும் சாகுறாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதை தாண்டு சொல்லுகிறார், யாருக்கும் இறக்கம் காட்டாத, பாவம் பெருகிவிட்டது, அதனால சங்காரம் நடக்கட்டும். யார் மட்டும் தப்ப முடியும்? யாருடைய நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டிருக்கிறோ அவங்கள மாத்திரம் தொடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் நெற்றியில் அடையாளம் போடப்பட்டது? கர்த்தரை நம்புறன்றவங்க நெற்றியிலெல்லாம் அடையாளம் போடவில்லை. பட்டணத்தில் காணப்படுகிற அருவருப்புகள் பாவத்தை நிமித்தம் யார் ஒருவன் பெருமூச்சு விட்டு அழுதி ஜெபிக்கிறானோ அவன் நெற்றியில் அடையாளம் போடு, அவங்க தான் பாதுகாக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். கடைசி காலத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும்போது எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. யார் மாத்திரம் பாதுகாக்கப்படுவாங்க? தேசத்தில் நடக்கிற தேவனை துக்கப்படுத்துகிற பாவத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள். ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என் ஜனத்திற்கு இரக்கம் செய்யும், இப்படியெல்லாம் பாவம் செய்து உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் நடக்குது அப்படின்னு பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிச்சா அவன் நெத்தியில் அடையாளம் போட்டு சங்கார தூதன் அவளை தொடாதபடி தேவன் பாதுகாக்கிறார். இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அந்த அதிகாரம் முழுசுமே கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும், அது மாதிரி கடைசி கால ஆபத்துகள் இதெல்லாம் மரணத்தை பிறப்பிக்கும். இவ்வளோ ஆபத்தெல்லாம் வரும். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும்னு சொல்லிட்டு, ஆகையால் இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்க தப்பணுமானால், நீங்க பாதுகாக்கப்படணுமானால், ஆண்டவருடைய வருகையில காணப்படணுமா? 2 காரியம். இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்க தப்பணும், வருகையில காணப்படணும். அதுக்கு ஒன்று செய்யணும். இயேசுவே சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதுக்கு மேலே யார் சொல்லணும்? சிலுவையில மரித்தவரே சொல்றாரு. சிலுவை சுமந்து மறிச்சு நமக்காக எல்லாத்தையும் சுமந்து முடித்தவரை சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. சோம்பேறி ஊழியக்காரன் பேசுறத நம்பி ஏமாந்து போயிடாதுங்க. கடைசி காலத்தில் இந்த சோம்பல்காரர்கள், பரிகாசக்காரர்கள் தோன்றுவாங்க. ஜெபத்தை பரிகாசம் பண்றவங்க, ஆண்டவருடைய அற்புதங்களை பரிகாசம் பண்றவங்க கடைசி காலத்தில் அவங்க தான் இப்போ நிறைய உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பரிகாசம் பண்ணுவதற்கு அவங்க தோன்றுவாங்கன்னு பைபிளில் இருக்கு. தீர்க்க தரிசனத்தில் சொன்னபடி தான் அவங்க உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பரிகாசக்காரர்கள், அவங்க சாத்தானுடைய தூதர்கள். சாத்தான் தான் பரிகாசம் பண்ணுகிறவனும் குற்றம் சொல்லுகிறவனுமாய் இருக்கிறான். அவன் வேலையை தான் அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியும் அவங்களுடைய காரியங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற வசனம் தெளிவாக இருக்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக. அப்ப எசேக்கியேல்ல பார்க்கிறோம், ஒரு பட்டணத்தில் செய்யப்படுகிற பாவத்தை பார்த்து ஒருத்தன் மனம் கசந்து அழுதால் அவன் நெத்தியில் அடையாளம் போட்டு அவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறாரு, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள். அந்த தேசத்துல நடக்கிற அக்கிரமங்கள், பாவத்தை பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள்னு ஆண்டவரை சொல்றார்.
அப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் தேசத்துல இந்த பாவம் பெருகிவிட்டது, ஜனங்கள் இப்படியெல்லாம் ஆத்துமாக்கள் பாதிக்கப்படுது, அவங்கள ரட்சிங்க, இறங்குங்க, பாவத்தை மன்னிங்க, அவங்கள சந்திங்கன்னு பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? லூக்கா 19:41 இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் எருசலேமை பார்த்து அழணும்? அங்கே எல்லாரும் பரிசுத்தவான்களா? தேவாலயம் இருக்கிறது, அங்கே தான் ஆசாரிகள் இருக்கிறாங்க. தேவாலயத்துக்குள்ளே பாவம் பெருகிவிட்டார், வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டாங்க. அங்கே காசு பணத்துக்காக ஆலயத்தில் கர்த்தரையே வியாபாரம் பண்ணி விட்டார்கள், இடர்களை உண்டாக்கிட்டாங்க. அதனால தேவன் பட்டணத்தை பார்த்து பாவத்து நிமித்தம் ஒரு அழிவு வரப்போகிறதே, எருசலேம் பட்டணத்தில் இரத்த ஆறு ஓட போகிறதே, ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதை நினைத்தவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8:26 ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது எது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். அங்கே எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜனங்கள் வேதத்தை காத்து நடவாதபடியால் என் கண்களிலே நீர்த்தாரைகள் ஓடுகிறது, கண்ணீர் வடிகிறது. ஐயோ, இந்த ஜனங்கள் வசனத்தின்படி நடக்கிறது இல்லை, வசனத்தை வாசிக்கிறதும் இல்லை, அதனால அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார் என்பதாய் பார்க்கிறோம். இயேசு அழுதார், பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று. பவுல் ஆத்துமாக்களுக்காக நான் மிகுந்த கண்ணீரோட ஊழி செய்தேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறவர்கள். அப்ப நம்முடைய தேசத்தை பாருங்க, இந்திய தேசத்துல பாவங்கள், சாபங்கள், தீட்டுகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் பெருகிவிட்டது. ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை, துணிகரமாக பாவம் செய்கிற நிலைமை, தேசம் தீட்டுப்பட்ட நிலைமைக்கு ஆகிவிட்டது. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து இந்த தேசத்தை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நீங்க நியாயம் தீர்க்க கூடாது, கிருபையா இரக்கம் காட்டி எங்க ஜனங்களெல்லாம் ரட்சிங்க, எங்க ஜனங்களுடைய மனக்கண்ணை திறங்க, என் ஜனத்தினுடைய அறியாமையை மன்னிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் செய்வது. அதான் மந்தாடி ஜெபம் செய்வது. என் ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், மந்திரவாதம் செய்கிறாங்க மன்னியும், ஆண்டவரே மெய்யான தெய்வத்தை வணங்காதபடி அவங்க தவறானதை வணங்குறாங்க மன்னியும், மனுஷ வணக்கம் பண்ணுறாங்க அதெல்லாம் மன்னியும். அவங்களுக்கு இரக்கத்துக்காக மந்தாடி பரிந்து பேசி ஜெபம் செய்வது. அப்போ நாம் மந்தாடி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய கண்ணீரை பார்த்து பாவத்தை மன்னித்து ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார், ஜனங்களை ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பார்க்கிறார், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி செபிக்கிறவர்கள், அந்த மக்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் திறப்பில் நின்று ஜெபிப்பது, மன்றாடி ஜெபம் செய்வது. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாரத்தை உண்டாக்கி அவர் ஜெபிக்க வைப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை அவர் நம்புகிறார். அவர் பேசினா நீங்க கீழ்ப்படிவீங்க, செய்வீங்கன்னு நம்பி, என் பிள்ளைங்க என் வார்த்தையின்படி நடப்பாங்கன்னு நம்பி ஒரு தகப்பன் பிள்ளைகளோடு பேசுவதை போல பேசியிருக்கிறார். ஆண்டவர் என்ன பேசினார்? எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம சுயநலமாக நமக்காக மட்டுமே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகவும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போவதை அவர் விரும்பவில்லை. பாவியனுடைய மரணத்தை விரும்பாத தேவன். அவங்க ரட்சிக்கப்படணும், தெய்வ பிள்ளையா மாறணும். நம்ம அந்த பாரத்தோட, உங்களுக்கு தெரிந்தவங்க இருப்பாங்க, உங்க தெருவில் உள்ளவங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு பழகினவங்க, உறவினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல,
அவங்கள நினச்சி பாருங்க. உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உங்களுடைய மாநிலம், நம்முடைய தேசம் ஆண்டவர் எவ்வளோ பரிதபிப்பார்ல. அதை உணர்ந்த நான் ஜெபிக்கிறப்பா, எல்லாருக்காக நீ கருத்தாக ஜெபிக்கலாமா? தகப்பனே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. உங்கள் விருப்பத்தின்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, என் கூட படிக்கிறவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, பட்டணத்தில் உள்ளவங்க, எங்கள் மாநிலத்தில் உள்ளவங்க, நம் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. எல்லாருக்காக சிலுவை சுமந்தீங்க, எல்லாருக்காக ரத்தம் சிந்தினீங்க, எல்லாருக்காக உங்களை பலியாய் கொடுத்தீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. அவருடைய மனக்கண் திறக்கப்படணும், நீங்க அவங்களை சந்திக்கணும், அவங்களுக்கு உங்களுடைய அன்பை அவளுக்கு வெளிப்படுத்தணும், ரட்சிப்பு அவங்க அறிந்து கொள்ள செய்யணும். இயேசுவே அவளுக்கு இறங்கும், பிதாவே அவளுக்கு இறங்கும் என்று எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும். ஒரு ஆத்மா கூட நரகத்தில் அழிந்து விடக்கூடாது என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய பாரமுள்ள ஜெபத்தை கவனிக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. தகப்பனே, நான் இந்த ஜெபத்தை இன்றைக்கு மாத்திரம் அல்ல, தொடர்ந்து தினந்தோறும் செய்ய எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும் அப்பா. மற்றவர்களுக்காக, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஒரு ஆத்மா பாரத்தோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த மகனை மகளை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படட்டப்பா, அவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டு சாட்சியா மாறட்டும். அவங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும். யார் யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் சந்தியும். இந்த வருடம் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உம்மை அறிந்து கொண்டு சாட்சியாய் மாறட்டும். நீர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். மீண்டும் எழுப்புதல் அக்கினி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.